பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பிரியாணி செய்ய போகிறோம். என்னக்கா திரும்பவும் பிரியாணியா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, நம்ம முன்னாடி செஞ்சது வந்து புழுங்கல் அரிசியில் செஞ்சுருப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாசுமதி அரிசியை வச்சு இன்றைக்கி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் இங்கே இருக்குது. இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், மல்லி, புதினா இதெல்லாம் தேவையான அளவு தான். 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஸ்டார் பூ பாதி, 3 பட்டை, 3 பச்சை மிளகா, ஒரு பிரியாணி இலை. அடுத்தது பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கின காளான். இதை வந்து நம்ம நல்லா ஒரு 3 டைம் நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதுக்கு பிறகு தான் இவங்களை கட் பண்ணோம். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு 20 நிமிஷம் நல்லா ஒரு கிளாஸ் அரிசி பாசுமதி அரிசியை நல்லா 3 டைம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டேன். கண்டிப்பாக வந்து இந்த அரிசி பாசுமதி அரிசி வந்து ஒரு 20 நிமிஷமாவது ஊறணும். அப்போ தான் உங்களுக்கு சாப்பாடு வந்து நல்லா உதிரியாக சூப்பராக வரும், நல்லா நீட்டாக. அதனால் இவங்களை ஊற வச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பிரியாணியை நம்ம எதில் செய்ய போகிறோம்னா குக்கரில் செய்ய போகிறோம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம காளானை வந்து முன்னாடி சொன்ன மாதிரி தான் இவங்களை நல்லா 2-3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துடணும் சுத்தமாக. என்ன தான் சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம வாங்கணும்